எல்லாம் சென்ஸ் பண்ணலாமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஒரு நாளும் பட்டினி கிடக்க விடாம 3 வேளை நல்ல ஆகாரம் தந்து, உடுக்க உடைய தந்து, நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து, ஒரு வீட்டை தந்து, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிறாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல கணவனுக்காக ஸ்தோத்திரம், நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம், நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நல்ல சபை போதகருக்காக ஸ்தோத்திரம், நல்ல சபை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஆயுதம் சொல்லலாமா? எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். தீமையை அனுமதிச்சிருக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோக்கம் இல்லாம தீமையை நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. நோக்கம் இல்லாம உபத்திரவத்தை அனுமதிக்க மாட்டீங்க. நோக்கம் இல்லாம பாடுகளை அனுமதிக்க மாட்டீங்க. நீர் எதை செய்தாலும் அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்வீங்க ஆண்டவரே. ரோமர்ல அப்படித்தானே சொல்லுது, அவர்ல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், வந்த தீமை கூட நன்மைதான், எனக்கு வந்த தீமை கூட நன்மைதான், கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணினார், நன்மையாய் மாற பண்ணினார். என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா, எனக்கு இந்த கொஞ்ச நாளா கொரட்டை விடுற பிரச்சனை இருந்துச்சு. என்னது? கொரட்டை விடுற பிரச்சனை. நைட்ல பல முறை என் ஒய்ஃப் எந்திரிச்சு உக்காந்து என்ன எழுப்பியிருக்கிறா, ஏம்பா கொஞ்சம் சவுண்டு போடாதப்பா, தூங்க முடியல, சவுண்டு போடாதப்பா. நான் யோசிச்சேன், அப்படி அவ்வளவா சவுண்டு விட்டேன் நான்? அப்படியெல்லாம் நான்லாம் அப்படி கிடையாது. நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், நான் இப்படி இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு. காலையில் எந்திரிச்ச உடனே போட்டு காட்டுறேன், கொஞ்சம் நைட்டு பண்ண கச்சேரியை கொஞ்சம் பாருப்பாங்க, கச்சேரியை கொஞ்சம் பாரு, என்னால எப்படி தூங்க முடியும்? ஆனா நல்ல கவனிங்க, வேடிக்கையா சும்மா வேடிக்கையா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், இப்போ கொரட்டை சவுண்ட் வருதான்னு. நீ தூங்குறதே எனக்கு தெரியலப்பா, அமைதியா தூங்குற. கர்த்தர் அதையும் நன்மையா மாற பண்ணிட்டாரு. எதை? கொரட்டை பிரச்சனையை மாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சு அங்க